எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி இதனுடைய விலை வந்து திடீர்னு உயர்றதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு கல்குவாரிகளுக்கு வந்து சீல் வச்சது தான் வந்து இந்த விலை உயர்வுக்கு காரணமா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது மாஃபியா நடக்குதா அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில எழுப்பப்பட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுசும் இப்ப புதுசா பொறுப்பேற்றிருக்க அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சட்டவிரோதமா இயங்கிட்டு இருக்க கல்குவாரிகளை மூடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் நிறைய கல்குவாரிகள் வந்து மூடப்பட்டிருக்கு. குவாரிகள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா இந்த மணல் அள்ளக்கூடிய குவாரிகள், இந்த எம்சாண்ட் தயாரிக்கக்கூடிய குவாரிகள் அப்படின்னு சொல்லி நிறைய குவாரிகளை மூடியிருந்தாங்க. இதனால வந்து எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லியினுடைய விலை எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் வந்து இவ்வளவு தூரம் போகுமா அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. சீல் வைக்கப்பட்டதுனால இந்த விலை உயர்வுகள் அதிகமாயிருக்கான்னு கேட்டா, இவ்வளவு நாளா வந்து தட்டுப்பாடுகள் அதிகரிச்சிருந்தது, அதனாலதான் வந்து இந்த விலையானது ஏற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பங்குதாரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது எம்சாண்டினுடைய விலை, அதாவது முந்தைய விலை அப்படின்னு பார்த்தா 650 ரூபாயிலிருந்து 700 ரூபாயா இருந்தது. இப்போ 900 ரூபாய், அதாவது 200 ரூபாய் ஏறி இருக்கு ஒரு யூனிட்டுக்கு. பீசாண்டுடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது 800 ரூபாயா இருந்தது முன்னாடி விலை, இப்போ 1000 ரூபாயா உயர்ந்திருக்கு, அதுவும் 200 ரூபாய் உயர்ந்திருக்கு. ஜல்லின்னு பார்க்கும்போது முந்தைய விலை 450 ரூபாயிலிருந்து 500 ரூபாயா இருந்தது, ஜல்லியோட விலை 100 ரூபாய் உயர்ந்திருக்கு. இப்போ இவ்வளோ விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு, இதில் வந்து எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கிறது அப்படின்னு சொல்லி கட்டுமான தொழிலாளர்கள்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு விலைகள் உயர்ந்திருக்கு.